ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அரசு உதவிபெறும் பள்ளிகளில் ஆசிரியர் பணியிடம் குறித்த தகவல் நம்ம சேனல் தொடர்ந்து கொடுத்துட்டு வரும். அந்த வகையில் இன்று அரசு உதவிபெறும் பள்ளிகளில் ஆசிரியர் பணியிடம் குறித்த 3 பள்ளிகள், இடையில அலுவலக உதவியாளர் பணியிடங்கள் 500 போஸ்டிங்கான பணியிடம் குறித்த தகவலும், கடைசியாக ஒரு அரசு உதவிபெறும் பள்ளிகளில் ஆசிரியர் பணியிடம் குறித்த தகவலும் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போகிற ஒரு வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோ போகலாம். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர்கள் தேவைங்கிற பத்திரிகை செய்தி 3 பத்திரிகை செய்தியை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 500 அலுவலக உதவியாளர் தேவைங்கிற நியூஸையும் பார்த்துடலாம். இதை தொடர்ந்து இப்போ வந்து மொதல் பள்ளியை என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, முதுகலை ஆசிரியர்கள் தேவை அப்படிங்கிற பத்திரிகை செய்தி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு அரசு உதவி பெறும் பள்ளி. பள்ளியின் பேர் DGM மேல்நிலைப்பள்ளி, சேத்தியாந்தோப்பு 608702ங்கிற அட்ரஸ். இதில் வந்து வந்து ஆங்கிலத்துக்கு தான் ஒரு பணியிடம் கொடுத்துருக்காங்க. ஓசி பிரிவு. ஓசி பிரிவுங்கிறது அனைத்து காஸ்ட்டும் வந்து அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கு கல்வி தொகுதி வந்து BA MA B.Ed முடிச்சிருக்கணும் ஆங்கிலத்தில். இது செயல்முறை வந்து MUMUN 0420096225 அப்படிங்கிற செயல்முறையின் கீழ் இந்த பணியிடம் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து வணிகவியல். வணிகவியலும் OC பிரிவு தான் கேட்டிருக்காங்க. MCOM B.Ed முடிச்சிருக்கணும் வணிகவியல் துறையில். MUMUN 0420R225ங்கிற செயல்முறையின் கீழே இந்த பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த அரசு நிர்ணயப்படி ஊதியம் வழங்கப்படும். இது வந்து L18 36,900 1,35,100 வரைக்கும் சம்பளம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதர பணிகளும் உண்டு. நேர்காணல் நடைபெற இடம் பார்த்தீங்கன்னா DGM மேல்நிலைப்பள்ளி, சேத்தியாந்தோப்பு. நேர்காணல் சொன்னதுனால ஏதாவது ஒரு 2 பாடத்தை அவங்க சப்ஜெக்டில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. அங்கே போனதும், அதாவது மேல்நிலைப்பள்ளிங்கிறனால 10th +1 +2 இந்த புக்கில் இருந்து ஏதாவது ஒரு பாடம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. அவங்க வந்து அந்த பாடத்தை நடத்த சொன்னால் நீங்கள் நடத்துங்க. இல்லைன்னா அவங்க கொடுக்குற பாடத்தை ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி நீங்கள் ரெடி ஆகி போங்க. 4 நேரம் கொடுத்துருக்காங்க. 30/5/2025 வெள்ளிக்கிழமை கூப்பிட்ருக்காங்க. காலை 10:30 மணிக்கு அங்கே வந்து ஆஜராயிடும். இதுக்கு வந்து இங்கே போகும்போது அனைத்து கல்வி சான்றுகளும் அசல் மற்றும் நகல் சான்றிதழுடன் ஆண் பெண் இருபாலரும் நேரில் வரவும் சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுடைய அனைத்து சான்றுகளும் அசல், அதாவது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் ஜெராக்ஸும் எடுத்துகிட்டு போங்க சொல்லியிருக்காங்க. இதோடைய அட்ரஸ் பாருங்கள். செயலர் DGM மேல்நிலைப்பள்ளி, சேத்தியாந்தோப்பு, புவனகிரி, TK, கடலூர் மாவட்டம் 608702. ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. 04144250 செல் நம்பர் கொடுத்துருக்காங்க. 9842779204, அதாவது 750 20 222 41. இந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் கான்டெக்ட் பண்ணி நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகி போகணுங்கிறத நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். ஜஸ்ட் என்னுடைய இன்ஃபர்மேஷன் தான். அதோட 2வது ஸ்கூல் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, செங்குந்தர் மேல்நிலைப்பள்ளி, ஈரோடு மாவட்டத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. ஆசிரியர்கள் தேவை அப்படிங்கிற பத்திரிகை செய்தி தான். கீழ்கண்ட பணியிடங்களுக்கு செங்குந்தர் கல்வி கழக நிறுவனத்தின் கீழ் இப்பள்ளியில் பணியாற்ற தகுதி வாய்ந்த முன் அனுபவம் உள்ள நபர்களிடம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்னென்ன வேகன்சி பார்த்தீங்கன்னா, தொழிற்கல்வி ஆசிரியர், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ். கல்வி தொகுதி பார்த்தீங்கன்னா MSc B.Ed அல்லது MCA முடிச்சிருக்கணும். இது ஒரு பணியிடம் கொடுத்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு முதுகலை பட்டதாரி ஆசிரியர், அதாவது வணிகவியல் துறையில் ஒரு பணியிடம் கொடுத்துருக்காங்க. கல்வி தொகுதி வந்து MCOM முடித்து வித் B.Ed முடிச்சிருக்கணும். அப்புறம் 3வது வந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர் மேக்ஸ் சப்ஜெக்டில் கேட்டிருக்காங்க. ஒரு பணியிடம் தான். கல்வி தொகுதி MSc வித் B.Ed முடிச்சிருக்கணும். எல்லாமே வந்து முதுகலை ஆசிரியர் தான் கேட்டிருக்காங்க. அப்புறம் 4வது பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் ஆங்கிலத்துக்கு கேட்டிருக்காங்க. அதுக்கும் ஒரு பணியிடம் தான் கொடுத்துருக்காங்க. இதுவரை கல்வி தொகுதி MA வித் B.Ed முடிச்சிருக்கணும். விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 14/5/2025 அப்படிங்கிற இந்த தேதிக்குள்ளே வந்து அவங்களுக்கு முகவரி வந்து அனுப்பி வைக்கணும். முகவரி பார்த்துக்கோங்க. பள்ளி செயலர், செங்குந்தர் மேல்நிலைப்பள்ளி, ஈரோடு 1ங்கிற அட்ரஸுக்கு வந்து விண்ணப்பங்கள் வந்து அனுப்பி வைங்க. அப்புறம் 3வது கடைசியாக இருக்கிற ஆசிரியர் வேக்கன்சி என்ன பார்த்தீங்கன்னா, துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் அல்லது ஆசிரியர் தேவை. அதாவது துவக்கப்பள்ளியில் வந்து ஹெட் மாஸ்டர் தான் கேட்டிருக்காங்க. துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிடம் நிரந்தரமான பணியிடம் தான் கேட்டிருக்காங்க. இது வந்து இடைநிலை ஆசிரியர் பணியில் வந்து 5 வருஷம் அரசு பள்ளி அல்லது அரசு உதவி பள்ளியில் வந்து முன் அனுபவம் தேவையுள்ளவங்க தான் தேவை சொல்லியிருக்காங்க. அரசு ஊதியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரசு ஊதிய விகிதம் தான் கிடைக்கும். தகுதி வந்து TTE தேர்ச்சி பெற்றிருக்கணும். 8 பேப்பர் 1 தேர்ச்சி பெற்றிருக்கணும். இந்த தகுதிகள் இருந்தால் அவங்க வந்து தலைமை ஆசிரியர் வேக்கன்சிக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து நேர்முக தேர்வு நடைபெற நாள் வந்து 12/5/2025 திங்கட்கிழமை காலை 11 மணி அளவுக்கு நேர்முக தேர்வு நடைபெறுது. அதாவது உண்மை கல்வி மற்றும் அனுபவ சான்றுடன் நேரில் வரும். அதாவது உங்களுடைய ஒரிஜினல் அசல் சான்றிதழும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேலை செஞ்சீங்களே அந்த ஸ்கூலுக்கு வேலை செஞ்ச சர்டிஃபிகேட்டும்,
அவங்க நேரில் கொண்டு வரணும். நேர்காணல் நடைபெற இடம் பார்த்திங்கன்னா நாதன் கல்வி நிலையம், நிதியுதவி பெறும் துவக்கப்பள்ளி, சாமிநாதபுரம், சேலம் 636009 அப்படிங்கிற அட்ரஸுக்கு வந்து அனுப்பி வைங்க. அட்ரஸ் பார்த்துக்கோங்க. இங்கனம் செயலர், நாதன் கல்வி நிலையம், நிதி உதவி பெறும் துவக்கப்பள்ளி, சாமிநாதபுரம், சேலம் 9ங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய உண்மை சான்றிதழ் நகலும் உங்களுடைய விண்ணப்பங்களை வந்து அனுப்பி வைங்க. நேரில் கலந்துக்கும் போது உங்களுடைய அசல் சான்றிதழும் உங்களுடைய அனுபவ சான்றிதழும் சேர்த்து நேரில் கலந்துக்கோங்க. அடுத்து வங்கி சம்பந்தமான ஒரு வேலைவாய்ப்பு செய்தியை பார்த்துடலாம். இது ஒரு பேப்பர் கட்டிங் நியூஸ் தான். இது வந்து பரோடா பேங்க்லேருந்து கொடுத்துருக்காங்க. www.bankofbaroda.in அப்படிங்கிற .comலேருந்து நீங்கள் டைப் பண்ணி பார்த்துக்கலாம். பேங்க் ஆஃப் பரோடாவில் வழக்கமான அடிப்படையில் அலுவலக உதவியாளர், அதாவது ஃபியூன் மற்றும் துணை பணியாளர் பதவிக்கு வந்து ஆட்கள் சேர்ப்பதற்கான அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்தியாவில் வந்து மிகப்பெரிய வங்கிகளில் ஒன்றான பேங்க் ஆஃப் பரோடா இந்தியாவில் எங்கும் பல கிளைகள், அலுவலகங்கள் வழக்கமான அடிப்படையில் அலுவலக உதவியாளராக ஃபியூன் மற்றும் துணை பணியாளர் வந்து நியமிக்க ஆளெடுப்பு செய்கிறாங்க. இதுக்கு வந்து அலுவலக உதவியாளர் வந்து 500 காலிப்பணியிடங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. மேலே குறிப்பிடப்பட்டுள்ள காலிப்பணியிடங்கள் தோராயமான எண்ணிக்கை மட்டுமே. இது வங்கியின் உண்மையான தேவைகளை பொறுத்து மாறுபடக்கூடும். அதாவது 500ங்கிறது வந்து தோராயமாக தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் இது அதிகமாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகுதி பார்த்திங்கன்னா வயது, கல்வி மற்றும் அனுபவம், தேவையான கட்டணம், மாநில வாரியாக காலி பணியிடங்கள் மற்றும் இதர விவரங்கள் வங்கியின் இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க. விருப்பமுள்ள நபர்கள் வந்து www.bankofbaroda.in இணையதளத்தில் வந்து கேரியர் பேஜ் அப்படிங்கிற பேஜ் இருக்கும். அது ஓப்பன் பண்ணிங்கன்னா கரண்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு இருக்கும். அது ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ரெக்யூப்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அல்லது ரெகுலர் பேசஸ் அப்படிங்கிற இருக்கும். அதுவே பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் BOP அது /KHRM/REG/ADVT/2025. விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் வந்து விண்ணப்பித்ததற்கு முன்பு விளம்பரத்தில் உள்ள விவரங்களை பார்த்து தமது தகுதி மற்றும் இதர விவரங்களை பொருந்துகிறதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் விண்ணப்பிங்க. அதுக்கு இணையதள முகவரி பார்த்துக்கோங்க. www.bankofbaroda.in அப்படிங்கிற இணையதள முகவரியை டைப் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் என்ன கல்வி தகுதி தேவை அப்படிங்கிற எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் விண்ணப்பிங்க. ஏதாவது திருத்தம் அல்லது மாற்றம் அல்லது திருத்தி அமைக்கிறது போன்ற வந்து வங்கி இணையதளத்தை மட்டுமே வெளியிடுவாங்க. ஆன்லைன் விண்ணப்பிப்பதற்கு மற்றும் கட்டணம் செலுத்துவதற்கான தேதி வந்து 3/5/2025 முதல் 23/5/2025, அதாவது 23:50 மணி வரை ரயில்வே டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது 11:50 வரை டைம் கொடுத்துருக்காங்க. இடம் பார்த்திங்கன்னா மும்பை. தேதி 2/5/2025 நியூஸ் வெளியே இருக்குது. மும்பையிலேருந்து வெளியிட்டிருக்காங்க. தலைமை பொது மேலாளர் தான் வெளியிட்டிருக்காங்க. இது போன்ற வேலைவாய்ப்பு செய்திகளை நம்ம இணையதளத்தில் தெரிந்துக்கல. இது போன்ற வேலைவாய்ப்பு செய்திகளை தொடர்ந்து பெற நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கடைசியாக ஒரு ஸ்கூல் பார்த்துடலாம். காரப்பேட்டை நாடர் மேல்நிலைப்பள்ளி 329 தெற்காடன் ரோட், தூத்துக்குடி 628001ங்கிற அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஆசிரியர் தேவைங்கிற நியூஸ் தான் வெளியிட்டிருக்காங்க. தூத்துக்குடி முதுமை கல்வி அலுவலரின் அனுமதி ஆணை MUMU 5520A4/2024 நாள் வந்து 9/4/2025 கொடுத்துருக்காங்க. பள்ளியில் காலியானதாக நிரந்தர முதுகலை பட்டதாரி ஆசிரியர் ஆண் பணியிடத்திற்கு 26/5/2025 காலை 10 மணிக்கு நடைபெற உள்ள நேர்காணலுக்கு உரிய அசல் கல்வி சான்றுகள் மற்றும் நகலுடன் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் வேகன்சி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆங்கிலம், இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கு கல்வி வந்து MA இங்கிலீஷ் முடிச்சு BEd முடிச்சிருக்கணும். SCA கஷ்டம் கேட்டிருக்காங்க. ஆண் தான் கேட்டிருக்காங்க. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் கண்டிப்பாக பதிவு செஞ்சுருக்கணும். ஊதியம் வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா அரசு விதிகளின்படி தான் ஊதியம் வழங்குறாங்க. இதோடைய அட்ரஸ் பார்த்துக்கோங்க. செயலர், காரப்பேட்டை நாடர் மேல்நிலைப்பள்ளி, தூத்துக்குடி. இந்த அட்ரஸுக்கு 26/5/2025 10 மணிக்கு நடைபெற இருக்கிற நேர்காணலுக்கு இன்டர்வியூக்கு நீங்கள் வந்து அசல் கல்வி சான்றிதழ் மற்றும் நகலுடன் கலந்துக்கணும். அது மட்டும் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் கண்டிப்பாக பதிவு செஞ்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குரிய சர்டிஃபிகேட்டும் கொண்டு போங்க. அவ்வளோதான். நம்ம மொத்தம் 4 ஸ்கூல் பார்த்துருக்கோம். ஒரு அலுவலக உதவியாளர் பணியாளரும் பார்த்துருக்கோம். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பார்த்து பயன்படுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.